பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறலடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த வேத வசனத்தில் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அந்த ஒலிவ மலைக்கு போனதுமே அவர் சொல்கிறாரு, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி அப்படின்னு சொல்கிறார். எங்கே எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தா, சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எலும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறிப்போகும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன் அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. அந்த எழுதியிருக்கிற வசனத்தின் படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. பாருங்க, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே, அன்றைய ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவர்கள் நிமித்தமாகவே சீசர்கள் இடறல் அடைவாங்கன்னு சொல்லி பாருங்க. அதே மாதிரி அன்றைக்கி ராத்திரிலே ஏசப்பாவை பிடிக்க எல்லாம் போச்சவர் எல்லாம் இது பண்ணி கூட்டிகிட்டு எல்லாம் இழுத்துட்டு போகும்போது எல்லா சீசர்களும் ஓடி போயிடுவாங்க. அவங்க மாமிச ரீதியாக, ஆனால் அவங்க ஆத்துமா ஆவியில் ஆண்டவர் விட்டு பிரியல. ஒரு மாமிச ரீதியாக அந்த டைமில் அவங்க ஆண்டவர் விட்டு விலகி ஆண்டவர் தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை ஆகிறாரு. ஆனாலும் ஆண்டவர் அதை மனசில் வச்சுட்டு உயிர் திறந்த பிறகு என்னை பிடிக்கும்போது நீங்களாம் போனீங்களா அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்காம அந்த சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி பாருங்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுக்குறாரு. இதில் நம்ம சகரியாவில் பார்த்தோன்னா சகரியாவில் பார்க்குறோம், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன், அவங்கள அபிஷேகிக்கிறார். பார்த்தீங்களா, ஆண்டவர் உயிர்த்தெழுந்து போனதுக்கப்புறம் அவங்க சீசர்கள் அபிஷேகத்தை எல்லாம் கிடைக்குது. ஆண்டவர் அன்பு உள்ளவர், அவர் நிமித்தம் இடறல் அடைவீங்கன்னே சொல்லப்பட்டிருக்கு. இவங்க மாமிச ரீதியாக ஆண்டவர் விட்டு ஓடி போனாலும் அவங்க உள்ளத்தின் ஆழத்திலேருந்து ஆத்துமால ஆவிலையும் ஆண்டவர் விட்டு பிரியலை. நாமும் இந்த காலகட்டங்களில் நாம் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவரோட ரொம்ப க்ளோஸாக பயங்கர ஐக்கியத்தில் அப்படி இருந்திருப்போம். இன்னும் நாளடைவில் போக போக உலகத்தின் காரியங்கள், வேதனைகள், போராட்டங்கள், நிறையா காரியங்களில் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் வழி விலகி கூட போயிருப்போம். ஆண்டவரை தேடாமல் கூட இருந்திருக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட நாட்களில் இடறலை ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருங்காமல் நாம் உலக பிரகாரம் சில காரியங்களை ஈடுபடும் போது நிறைய காரியங்களை நாம் இடறல் அடைந்தாலும் ஆண்டவர் நம்மை நோக்கி வருகிற தேவனாக இருக்கிறார். நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்ல. நம்மளை அவர் முன்குறித்தார் என்றால் நம்மளை அழைத்திருக்கிற தேவன் நம்மளை எந்த சூழ்நிலை எங்கே இருந்தாலும் திரும்பி ஆண்டவர் கூட்டி சேர்த்து கொள்வார். பாருங்க, அப்படி இவங்க ஆண்டவர் அவர் நிமித்தம் இடரலடைஞ்சு சீசர்கள் ஓடினாலும் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு திரும்பவும் அவர்களுக்கு அபிஷேகம் கொடுத்து தன்னண்டில் சேர்த்து கொள்கிறார். பாருங்க, அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். ஆமென். கலிலேயர் அந்த ஆண்டவர் பரத்துக்கு ஏறும்போது அந்த ஒலிவ மலையிலிருந்து கிளம்பும்போது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அப்போ தூதர்கள் 2 பேர் இருக்கும்போது அப்போ வானத்தை எல்லாரும் அணந்து பார்க்கும்போது அப்போ தூதர்கள் சொல்கிறாங்க, கலிலேயரே நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லி. இது எருசலேமில் நடக்கிற காரியங்கள். ஆனால் கலிலேயர்கள் ஆகிய அவங்க சீசர்கள் கலிலேயர்கள் அவங்க தான் அங்கே நிற்கிறாங்க. அப்போ கலிலேயர்
அதனால தான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவங்க கலிலேயாவுக்கு அவர் போறாரு. சீசர்களோட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்ப இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க உங்களோடும் என்னோடும் இருக்க தான் ஆண்டவர் ஆசைப்படுகிறார். நாம் ஒவ்வொருவரையும் சீசர்களாக ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். நாம் சாதாரண விசுவாசிகளாக அல்ல, நாம் ஆண்டவருக்காக, ஆண்டவரே உமக்காக நான் என்னையே தருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லும்படியாக சீசர்களாக நம்மளை முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார். நாம் இந்த சீசர்களோடு சொன்ன காரியம்தான் இப்போது ஆண்டவர் நம்மளோடும் சொல்லிக் கொண்டிருக்கிறார், உங்களோடும் என்னோடும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மளை தனியாக விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு பாருங்க, அந்த சீசர்கள் போகிறதுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போயிடுவாராம். அப்போ எந்த அளவுக்கு சீசர்களோடு இருக்க அவர் ஆசைப்பட்டிருக்கிறார். சீசர்கள் இந்த காலகட்டங்களில் நம்மளை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார், சீசர்களாக அழைத்திருக்கிறார், நம்மளோடு இருக்க ஆசைப்படுகிறார். நாம் பாருங்க, ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன் என்று தீர்க்க தரிசனமாய் அது பழைய ஏற்பாட்டிலே சகரியால 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இவ்வேளையில் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க உங்களோடும் என்னோடும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரை ஆண்டவர் சீசர்களாக அழைத்திருக்கிறார். என்னை பின்பற்றி வர என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் என்ன நடந்தாலும் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை நீர் கொடுத்தது, இந்த ஜீவன் நீர் தந்தது, நான் உமக்காகத்தான் வாழ்வேன் ஆண்டவரே என்று நாம் நம்மளே நாமே அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதிகாலை வேளையில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக நீர் கொடுத்த தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த 2025வது வருஷத்தின் ஜனவரி மாதத்தின் ஆண்டவரே 9ஆம் தேதியை காண கிருபை செய்கிறேன். நன்றி அப்பா. எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்களும் ஆண்டவரே உம்மை விட்டு அநேக காரியங்களில் நாங்கள் ஆண்டவரே இடறி போனோம், இடறி விழுந்தோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நிமித்தம் ஆண்டவரே அப்பா நாங்கள் உலக காரியங்களில் ஆண்டவரே அநேக காரியங்களில் ஈடுபட்டு ஆண்டவரே உம்மை தேடாத இருந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. அதனாலே நிறைய தடவை இடறி விழுந்தோம் ஆண்டவரே. ஆனாலும் எங்களை தேடி வந்து ஆண்டவரே எங்களை அழைத்து ஆண்டவரே அப்பா உமக்கென்று ஆண்டவரே பரிசுத்த ஜாதியாக ஆண்டவரே பரிசுத்த பிள்ளைகளாக எங்களை ஆண்டவரே நீங்கள் முன்குறித்திருக்கிறேன், அழைத்திருக்கிறீர், வேறுபிரித்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு நீங்கள் அபிஷேகத்தை தந்திருக்கிறீர். நன்றி அப்பா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க, பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருவரையும் நீர் அந்த விதமாக அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம். நீ முன்குறித்திருக்கிற ஆண்டவரே, நாங்கள் அநேகருக்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக உமக்கென்று சாட்சியை எழும்பி பிரகாசிக்க எங்கள் ஒவ்வொருக்குள்ளும் நீர் இருந்து ஆண்டவரே மகா பெரிய காரியங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை, உடைய புதிய கிருபை நாள் நிரப்பி எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே கடிந்து துரத்துகிறேன். அப்பளைப்போ சாத்தானே. அல்லேலூயா. உலகத்தில் இருப்பனை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து நீர் பெரியவராக இருக்கிறீர். நன்றி அப்பா. நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை அப்பா எங்கள் வாழ்க்கையில் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் த லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.